Taste the Daily. திருவாரூர் மாவட்டம் காரியாங்குடி அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் 3 பேர் சிக்கினர். கடந்த 11ஆம் தேதி இரவு பள்ளிக்குள் மது போதையில் நுழைந்த மர்ம நபர்கள் கீரிப்பிள்ளையை சமைத்து சாப்பிட்டதுடன் அங்கிருந்த பாத்திரங்கள் உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தினர். மேலும் மாணவர்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டியில் மலத்தையும் கலந்துவிட்டு தப்பி ஓடினர். புகாரின் பேரில் இந்த கொடூர சம்பவத்தை அரங்கேற்றிய விஜயராஜ், செந்தில், காளிதாஸ் ஆகியோர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியின் காவல்துறை மீது பயம் இல்லாததால் மக்களின் உயிரோடு விளையாடும் குற்றச் செயல்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சொத்து தகராறில் பெண் ஒருவரை கட்டட மேஸ்திரி அரிவாளால் வெட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனங்காநல்லூர் மோட்டூர் பகுதியைச் சேர்ந்த உறவினர்களான வெங்கடேசன், வேலு ஆகியோரிடையே சொத்து தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் வெங்கடேசன் அவரது மனைவி தமிழ்ச்செல்வி வயலில் பணியில் இருந்தபோது அங்கு சென்ற வேலு தகராறு செய்து அரிவாளால் வெட்டியுள்ளார். இதுகுறித்த புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் விடிய அரசின் காவல்துறையினர் பெண்ணை வெட்டியவரை கைது செய்யாமல் உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே நண்பர்களிடையே ஏற்பட்ட தகராறில் இளைஞர் தாக்கப்பட்டார். சின்னக்கோட்டி மலையைச் சேர்ந்த வல்லரசு என்பவரை அவரது நண்பர் அபிஷான் என்பவர் நெற்றியில் வாகன சாவியை கொண்டு தாக்கியதை அடுத்து வல்லரசுவிற்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தலைமறைவாக உள்ள அபிஷான் என்பவரை பிடிக்க முடியாமல் ஏவல்துறை திணறி வருகிறது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயம் இல்லாததால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை 1000 விளக்கு பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டில் 1 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. 1000 விளக்கு வேலஸ் தோட்டம் பகுதியில் ஓய்வு பெற்ற ரயில் பொறியாளர் வெங்கடேசன் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவரது வீட்டின் படுக்கை அறையில் பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த 1,05,00,000 ரொக்கம் மற்றும் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் சென்னையிலேயே திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் நாள்தோறும் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.